வணக்கம் நேர்களே. இன்று 19ஆம் திகதி நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் ஒரே மாதிரியான செய்திகளே வெளியாகியுள்ளன. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 6வது நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் கருத்துக்களை தாங்கியதாக இன்றைய பத்திரிகைகளின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான செய்தியை நாம் பார்க்கும்போது, ஆவா குழுவுக்கு புலிமுத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கின்றனர், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்கிறார் நீதி அமைச்சர் என்று வெளியாகியுள்ளது. சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும், சில பிக்குகள் அரசியலுக்கு வருவதற்காக வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். இந்து காணியில் புத்தர் சிலை வைப்பது தவறானதே. சாபக்கேடாக மாறியுள்ள சமூக வலைதளங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டி வரும். அடிப்படைவாதத்திற்கு இடமில்லை, மீண்டும் ஒரு இரத்த களரிக்கு இடமில்லை என்று விஜயதாச ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தினை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. அதேபோன்று தினக்குரல் மத அடிப்படைவாதத்திற்கு நாட்டில் இடமில்லை, அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் என்ற கருத்தினை தனது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. சுடரொளி பத்திரிகையும் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று சபையில் தெரிவித்த கருத்துக்களின் ஒரு பகுதியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதாவது 32 இலங்கையர்கள் IS அமைப்பில் நாடாளுமன்றில் அதிர்ச்சி தகவலை நேற்று வெளியிட்டார் நீதி அமைச்சர் என்று இந்த பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை சமூகத்தில் முக்கியமான 4 குடும்பங்களை சேர்ந்த 32 பேர் சிரியாவிற்கு சென்று IS அமைப்பில் இணைந்து கொண்டுள்ளனர் என்று நீதி அமைச்சர் நேற்று சபையில் தெரிவித்தார் என்பதை இன்றைய சுடரொளி பத்திரிகை தனது பிரதான செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள பிரதான செய்திகள் யாவும் ஆதவன் இணையதளத்தில் நேற்றைய தினமே வெளியாகியிருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். இது தவிர 2017ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் 2ஆம் வாசிப்பு நிறைவேறியது என்ற செய்தி இன்றைய வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய பத்திரிகைகளில் வெவ்வேறு தலைப்புகளில் வெளியாகியுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வீரகேசரியில் 2017ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் 2ஆம் வாசிப்பு நிறைவேறியது, கூட்டமைப்பு ஆதரவு, JVP பொது எதிரணி எதிர்ப்பு என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேவேளை தினக்குரலில் வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு 107 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது என்றும், சுடரொளியில் 2017 பட்ஜெட் 107 மேலதிக வாக்குகளால் 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றம், கூட்டமைப்பு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவு, மஹிந்த அணி, JVP எதிர்ப்பு என்றும் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேவேளை தேசிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை என்பதால் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதிராஜா நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்த கருத்தினை இன்றைய வீரகேசரி தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதுபோன்றதொரு செய்தியினை இன்றைய சுடரொளியும் தனது முதல் பக்கத்தில் தாங்கி வந்துள்ளது. அந்த செய்தியில் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழவே முடியாது என்றும், சமஷ்டி முறையிலான தீர்வொன்று வழங்கப்பட வேண்டும் என்றும் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர மங்களராம தேரர், ஞானசார தேரரை உடனடியாக கைது செய்யுங்கள், 300க்கும் மேற்பட்ட சிவில் பிரதிநிதிகள் கைச்சாத்திட்டு பொலிஸ் மா அதிபருக்கு கடிதம் என்ற செய்தியில் இன்றைய வீரகேசரி கவனம் செலுத்தியுள்ளது. தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகளை பார்க்கும்போது, கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்ட சட்ட விதிகளை மீறி தொழிலாளர்களை அடக்குமுறைக்குள் கொண்டுவரும் தோட்ட நிர்வாகங்களுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்கும் வகையில் மக்கள் பேரணியும் ஆர்ப்பாட்டங்களும் ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்ற நிலையில், கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படை தெரியாதவர்களை அதனை கேலிக்கூத்தாக நினைக்கின்றனர் என்றும், ஒப்பந்தத்தின்படி செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்திருந்தால் காங்கிரஸ் இன்று தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் செய்திருக்காது எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்துசிவலிங்கம் தெரிவித்த கருத்தினை இன்றைய வீரகேசரி தனது மலையக செய்திகள் பக்கத்தில் செய்தியாக வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கும்போது, இன மதவாதத்தை இல்லாது ஒழிக்க வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. நாட்டில் அண்மை காலமாக இனவாதத்தை தூண்டி குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் பௌத்த தேரர்கள் உட்பட அரசியல்வாதிகள் பலரும் ஈடுபட்டு வருகின்ற நிலையில், சுயநல அரசியல் நோக்கத்துக்காக தென்பகுதியிலோ அல்லது வடக்கு கிழக்கிலோ இனவாதத்தை தூண்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், இந்த விடயத்தில் சகல தரப்பினரும் ஒத்துழைத்து இன மதவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையில் கவனத்தை செலுத்தும் போது, அமைச்சர் சுவாமிநாதனுக்கு எதிராக தமிழ் கூட்டமைப்பு என்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது. இதே போன்றதொரு செய்தி இன்றைய சுடரொளியில், தன்னிச்சையாக செயற்படுகின்றார் மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன், கூட்டமைப்பு பகிரங்க குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. 65,000 வீட்டுத்திட்ட விவகாரத்தில் மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் தன்னிச்சையாக செயற்படுகின்றார் என்றும், அவர் மீதான நம்பிக்கையை தாம் இழந்துவிட்டதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இனி தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம்.
பலரை அச்சுறுத்தும் உயர் இரத்த அழுத்தம் என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அதாவது உயர் இரத்த அழுத்த நோயால் பீடிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கடந்த 40 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாகவும், செல்வந்த நாடுகளில் இந்த வியாதியால் பீடிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை விட வறிய நாடுகளில் இந்நோயின் பிடிப்பே அதிகரித்து காணப்படுவதாகவும் ஆய்வுகள் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில், இரத்த அழுத்த நோயின் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள், தவிர்க்கும் முறை போன்றவற்றினை வரிசைப்படுத்தியதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீசாருக்கும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியில் தனிப்பட்ட கவனம் செலுத்தியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது வலுவிழந்து போகும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மனித குலத்திற்கு எதிராக குற்றம் செய்தவர்களை விசாரணை செய்வதற்காக நிறுவப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அதனின் வரிசையில் தற்போது பிலிப்பைன்ஸும் இணைந்துள்ளது. இந்த நீதிமன்றம் ஆப்பிரிக்க நாடுகள் தொடர்பில் பாராபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி ஏற்கனவே பல ஆப்பிரிக்க நாடுகள் விலகிக் கொண்டுள்ள நிலையில், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது இவ்வாறு படிப்படியாக வலுவிழந்து போவதானது பல்வேறுபட்ட தரப்பில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளை பார்க்கும்போது 2 பத்திரிகைகளும் ஒரே மாதிரியான செய்தியை தமது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களிலும் அண்மை காலமாக மதவாத இனவாத செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில், இனவாதம் பேசும் அனைவருக்கு எதிராகவும் தயவு தாட்சண்யம் இனமத பேதம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டுள்ளார் என்ற செய்தியையே இன்றைய வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகள் தமது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப மற்றும் ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரரின் பிரதான செய்திகளில் கவனம் செலுத்தும் போது 2 பத்திரிகைகளும் அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய விளக்கமறியலில் என்ற செய்தியையே தமது பிரதான செய்தியாக தாங்கி வந்துள்ளன. அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியில் தமிழ் பத்திரிகைகளும் கவனம் செலுத்தியுள்ளன என்பதோடு எமது ஆதவன் இணையதளத்தில் நேற்றைய தினமே பிரசுரிக்கப்பட்டிருந்தது என்பது நேயர்கள் அறிந்த விடயம் என்று நாம் கருதுகின்றோம். சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த அனைத்து செய்திகளும் நேற்றைய தினமே ஆதவன் இணையதளத்தில் பிரசுரமாகியிருந்தது என்பதை நாம் கூற வேண்டும். வீரகேசரியில் மொசாம்பிக்கில் எரிபொருள் தாங்கி வாகனம் வெடித்து அனர்த்தம், 73 பேர் உயிரிழப்பு, 100 பேர் காயம் என்ற செய்தியும், ஆஸ்திரேலிய மெல்பர்ன் நகரில் தாக்குதல்களை நடத்தப் போவதாக IS தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், புதிய காணொளி காட்சி வெளியீடு என்ற செய்தியும் வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்தில் இந்தியாவில் கடந்த சில தினங்களாக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நாணயத்தாள்கள் செல்லுபடியற்றது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு குறித்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம் அண்மை காலமாக மட்டக்களப்பு நகரில் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஏற்படுத்தப்படும் அடாவடித்தனங்களை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் பௌத்த பிக்குகளால் ஆக்கிரமிக்கப்படுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுடரொளியின் கேலி சித்திரம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்பை சர்வதேச நாடுகள் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் விரும்பவில்லை என்பதையும் சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையில் தினசரி வெளிவரும் தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.